மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பொதுவாக இன்னைக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாத்திரை பெஸ்ட்டாக இருக்குது, என்ன மருந்து பெஸ்ட்டாக இருக்குது, இன்சுலினுக்குள்ளே போகலாமா அல்லது மாத்திரைக்குள்ளே போகலாமான்னு இதை பற்றியே தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பொதுவாங்க நோயை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்க அதிகமாக அதை நீங்கள் கிளற நாத்தம் எடுக்கிறது அதிகமாக எடுக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குப்பையை கிளற நாத்தம் தான்ப்பா அதிகமாகும் அப்படின்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா அது நோய் அப்படின்றது நமக்கு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம், பயம் தரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோன்னா நிச்சயமாக அது என்ன நடக்கும் அப்படின்னோம்னா அது இன்னும் அக்ரிவேட் ஆக தான் செய்யும். அப்போ இந்த மாத்திரையா, இந்த மருந்தா, இந்த இன்சுலினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறத இந்த நொடியிலிருந்து விட்டுட்டு இதற்கு ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சர்க்கரையிலிருந்து மீண்டு வருவதற்கு. அப்போ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு நாம் எப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணுறதுங்க, அப்போ எப்படிங்க இந்த கோணத்தில் பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய நோயை பற்றி பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. உங்களுடைய நோயோட தீவிரத்தை பற்றியும் நோயோட அறிகுறிகளை பற்றியும் பேசுவதை நிறுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாலே ஆமாம் உனக்கு டயபெட்டிக் சொன்னையே இப்போ எப்படி இருக்குது, கண்ட்ரோல் ஆயிடுச்சா, நீ என்ன மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, என்ன ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திரும்ப என்ன பண்ணுறோன்னா நோயை பற்றியே கிளறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு 2 நபர்கள் சந்தித்தாலே இன்றைக்கி சர்க்கரை நோயை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. அப்போ இதற்கு மாற்றாக நம்ம இதில் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னம்னா இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய உணவு முறையினாலும் உடல் உழைப்புனாலும் ஏற்பட்ட ஒரு நோய். அதாவது உணவு முறை தவறான பழக்க வழக்கம், உடல் உழைப்பு தவறான பழக்க வழக்கம், அது உடல் உழைப்பு இல்லாமை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அப்போ இதனால் ஏற்பட்ட ஒரு நோய் தான் இன்றைக்கி சர்க்கரை நோயின்றது ஒரு அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி அவங்க பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக இன்றைக்கி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்முறை ரீதியாக அவர்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. இதையும் தாண்டி ஏதாவது இன்றைக்கி பிளட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் பொழுது பிளட்டு நமக்கு மாத்திராங்க இது பண்ண போடப்படும் பொழுது, இல்லை ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்குள்ளே போகப்படும் பொழுது, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகப்படும் பொழுதுல இங்கெல்லாம் கூட இதனால் கூட பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அது பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி சயின்ஸ் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னோம்னா தூசி இன்றைக்கி நம்மளுடைய காற்றில் பார்த்திங்கன்னா அதிகமான மாசு ஏற்பட்டுருச்சு. அப்போ பெரும் நகரங்களில் இன்றைக்கி அந்த மாசுக்களோடு தான் இன்றைக்கி அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. இதன் மூலமாக கூட இன்றைக்கி டயபெட்டிஸ் அதிகரிச்சிருக்குன்றிருக்காங்க. ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்றது இன்றைக்கி டெல்லி, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற பெரும் நகரங்களில் தூசி அதிகமாக உருவாகிக்கிட்டு இருக்குது. இதன் மூலமாகலாம் கூட இன்றைக்கி டயபெட்டிக் வருதுன்றதெல்லாம் இன்றைக்கி ரிசர்ச்சில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ சர்க்கரை நோய்க்கு இதுதான் காரணம்னு ஒரு இது இருந்தால் அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் வரப்படும் பொழுது இதற்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த மருந்து எந்த மாத்திரைகள் நல்லதுன்னு சொல்லி தேடுறதை விட்டுட்டு இயற்கையான வாழ்வியல் முறைகளுக்குள்ளே நம்ம மாறுறது தான் பெஸ்ட்டு. இதை நீங்கள் பாருங்கள், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அது எதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே தீர்வாக வரலை. ஒரு மாத்திரை சர்க்கரை நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சாப்பிட்டு அதை நம்ம குணப்படுத்திடுவோம்னு சொல்லி பார்த்தா கூட அந்த மாத்திரையை நம்ம லைஃப் டைம் தான் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது இன்றைய சூழல். ஒரு இன்சுலின் நம்மளுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்திடுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அதையுமே இன்றைக்கி லைஃப் டைம் தான் எடுக்க வேண்டிய சூழலுக்குள்ளே நம்ம வந்துக்கிறோம். இப்படி எல்லாமே நம்ம லைஃப் டைம் தான் நம்ம எடுத்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னா அதற்கு அது இல்லாமல் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னோம்னா இயற்கையான வாழ்வியல் முறைகள் தான். இதை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கலாமே. ஏன்னா இப்போ மாத்திரையே வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் சொல்லப்படும் பொழுது ஆமாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுங்க நாங்களும் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு வராங்க. ஆனால் இப்போ எங்களை போன்ற இயற்கை மருத்துவர்கள் இயற்கை மருத்துவமனையில் இந்த உணவு முறையை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எவ்வளவு நாளுங்க சாப்பிடணும், இது மாதிரி ஒரு யோகா பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா எவ்வளவு நாளைக்குங்க பண்ணணும்? ஏங்க அந்த மருந்து மாத்திரையை சாப்பிடணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அங்கே எவ்வளவு நாளைக்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டோமா? கேட்கல. அப்போ இயற்கையான வாழ்வியல் முறைகளை மட்டும் எவ்வளோ நாள் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் டோட்டலாக வேறு மாதிரி மாறி அது நம்மளாம் அடிமைப்படுத்திருச்சு. ஆமாம், காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிப்போம், 9 மணிக்கு நம்ம கிளம்பி உடனே 10 மணிக்கு நேரம் ஆஃபீஸ் போயிடுவோம், திரும்ப நைட்டு 10 மணிக்கு வருவோம், வரும் பொழுதே ஹோட்டலில் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வருவோம், அதுவும் மசாலா ஐட்டங்களை.
அதுக்கப்புறம் வந்து அப்படியே படுத்துருவோம். இப்போ இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு வந்து வாழ்வியல் முறைகள் மாறி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இயற்கை வாழ்வியல் முறைகளில் மாறுறதுல ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் சைக்கிள் ஓட்ட பழக்கப்படும் பொழுது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் விட்டுட்டு இடுப்பெல்லாம் வளைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஓட்டிட்டீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கிடையாது. பைக் ஓட்ட பழகப்படும் பொழுது நீங்கள் எடுத்த உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உட்காந்து கையை விட்டு நீங்கள் ஓட்டுற அளவுக்கு நல்ல ஹை ஸ்பீடில் போகிறது, டேர்ன் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பண்ணீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். கிடையாது. கார் ஓட்டும் பொழுது இப்படி எல்லாத்துக்குள்ளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு கைதேர்ந்த ஒரு நபர்களாக நீங்கள் மாறினீங்கனாலாம் கிடையாது. அதுதான். அப்போ இயற்கை வாழ்வியல் முறைகளுக்குள்ளேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்படும் பொழுது இது மாதிரி சின்ன சின்ன டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் அதையே வந்து கொஞ்சம் நாள் உங்களுடைய கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன ஆயிரும்னா அது ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே தெரியாது. ஈஸியாக உங்களுடைய வாழ்வியல் முறைகளுக்குள்ளே அடாப்ட் ஆயிரும். அது டெய்லி ரொட்டீன் லைஃப் மாதிரி ஆயிரும். டெய்லி எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், பல் விளக்குறோம், இதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி பெரிய நமக்கு கஷ்டமாக தெரியுதா? கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்லிப்பார்ல, அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? அதுதான். அது மாதிரி உங்களுடைய வாழ்வியல் முறைகளுக்குள்ளே உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்வியல் முறையாக மாறிடும். ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி மாறிடும். இதனால் நீங்கள் இதை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வு. உணவு முறைகளில் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக சில உணவு முறைகளை சொல்கிறேன், எடுத்துக்கங்க. இதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உணவு முறைகளில் இயற்கையாக டைரெக்டாக கிடைச்ச உணவை டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதை பல வடிவத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுதான் ஒரு விஷயமே. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பொரிக்காமல் அதை நீங்கள் நீராவியில் வேக வச்சதோ அல்லது கூட்டு மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க பாருங்கள். இது மாதிரி உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கங்க. அதாவது கூட்டு காய்கறிலாம் எடுத்துக்காங்க, பொரிச்ச காய்கறிகள் வேண்டாம் அப்படின்றாங்க. காய்கறியை பொரிக்கப்படும் பொழுது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது அதனுடைய தன்மையில் மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அது உங்களுக்கு முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்குறதில்ல. அதான் நிறைய வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட சொன்னாங்க, இதன் மூலமாக வந்து சுகர்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ளே வராதுங்க. அப்போ நீங்கள் அதை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஒன்று, அதில் என்ன காய்கறி நமக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா குறிப்பாக கோவக்காய். இந்த கோவக்காயை நீங்கள் எடுத்துக்கப்படும் பொழுது உங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 4 கோவக்காய், 1 முள்ளங்கி, அவ்வளோதான். ஒரு 4 கோவக்காயும் 1 முள்ளங்கியும் எடுத்து நீங்கள் அப்படியே ஜூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாகவே ஜூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோலுக்குள்ளே வருங்க. ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறவங்கலாம் திரும்பவும் நான் டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போகிறது கூட அது வாய்ப்பளிக்கும். ரொம்ப நாளாக நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய மருந்து மாத்திரைகளை குறைப்பதற்கு இது நல்ல வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும், ஏதோ ஒரு ஹீல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தினந்தோறும் நீங்கள் மார்னிங்கில் சாப்பாடுக்கு முன்னாடியே 4 கோவக்காய், 1 முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி எடுத்து அதை அப்படியே டைரெக்டாக ஜூஸ் அடித்து சாப்பிடுங்க. உங்களுடைய உணவுகள்லையும் இந்த கோவக்காயும் முள்ளங்கியையும் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டே வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். மிகப்பெரிய அற்புதமான மாற்றம் நடக்கும். உங்களுடைய டயபெட்டிக் லெவல் கண்ட்ரோலுக்குள்ளே வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீர்க்காய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முள்ளங்கி, பீக்கங்காய், சுரக்காய், இது போன்ற வெண்பூசணி போன்ற நீர்க்காய்களை நீங்கள் அதிகமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தும். சர்க்கரைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? நீரிழிவு நோய் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் யூரின் வழியே தான் அங்கே வந்து வெளியேறும். அப்போ யூரினில் உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் வெளியேறுது, யூரின் மஞ்சள் கலரில் போகுது, எரிச்சலாக போகுது அப்படின்லாம் சில சிம்டம்ஸ் வந்துருக்கும் பாருங்கள். நீர்க்காய்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறப்படும் பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ், அதாவது செல் டாக்ஸின்ஸு, அது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது செல்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பம் நல்லா வந்து குறையும். உங்களுடைய பேன்கிரியாஸுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி உங்களுடைய உணவுகளில் இந்த நீர்க்காய்களை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரையை நீங்களே ஈஸியாக கட்டுப்படுத்திக்க முடியுங்க. பெரிய அளவுலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. ஏற்கனவே மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய மருத்துவர்களே உங்களுடைய அளவை வந்து மருந்து மாத்திரையோட அளவை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் இப்படி சரியாக கடைபிடிச்சாலே. அதனால் உங்களுடைய உணவு முறைகளில் இந்த மாற்றங்களை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இயற்கையான வாழ்வியல் முறைகளில் போங்க. அதிகாலை எந்திரிக்கிறது, சீக்கிரமே வந்து படுக்கிறது, பசிச்சா சாப்பிட்றது, தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம வந்து
குளியல் எல்லாம் குளிச்சுக்கிறது, 2 முறை வந்து மலக்கழிவுகளை வெளியேற்றுறது அப்படின்றது, ஒரு நாளைக்கு 6 முறை யூரின் கழிவுகளை வெளியேற்றுறதுன்றது. நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் இயற்கையாக உடம்பு பண்ணுற விஷயம். ஆனால் இதையே இன்னைக்கு இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். ஏன்னா வேலை பார்க்கப்படும் பொழுது யூரின் வந்தால் போகிறதில்ல, அடக்கிடுறோம். ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் தான் நிறைய பேர் வந்து யூரின் போய் எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்க சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 முறை தான் மலம் கழிச்சு எடுக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். இப்படி அடிப்படையான சில விஷயங்களில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வாங்க. உணவு முறையில் நான் சொன்ன இந்த கோவக்காயும் முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கியும் மட்டும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். சர்க்கரை நோயை வீட்டிலிருந்தே நீங்களே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவீங்கன்னு நிச்சயமாக நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.